பார்வோன் அவர்கிட்ட முதல் முறையாக யோசேப்பை பார்க்குறாரு, பேசுகிறாரு. எப்பா எனக்கு ஒரு சொப்பனம் இருக்குது, என்கிட்ட ஆட்கள் எல்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா ஒருத்தனுக்கும் அதனுடைய அர்த்தம் சொல்ல முடியல. உன்னை பற்றி கேள்விப்பட்டேன், யாரும் சொல்ல முடியாத அர்த்தத்தை நீ சொல்ல முடியுமாமே, சொப்பனத்தை கேட்டால் நீ அர்த்தம் சொல்ல முடியுன்றாங்க, உண்மையா அப்படின்றப்போ யோசேப் சொல்கிற பதில் தெரியுமா உங்களுக்கு? யோசேப் சொல்கிறாரு, நான் அல்ல, தேவன் இதை செய்வார் அப்படின்றார். அங்கே கூட என்ன தெரியுது, இந்த யோசேப் பயந்து பயந்தும் வாழல, ஒரு பெரிய தன் பேரில் ஒரு கான்ஃபிடென்ஸ் வச்சும் வாழல. கடவுள் பேரில் ஒரு கான்ஃபிடென்ஸ், கடவுள் பேரில் ஒரு நம்பிக்கை, கடவுளுடைய வாக்கில் ஒரு நம்பிக்கை. நான் அல்ல, தேவன் செய்வார் அப்படின்ட்டு சொப்பனத்தை சொல்லுங்கன்றான். அடுத்தது அவன் பிரதமராய் உயர்த்தப்படுகிறான். யோசேப்பினுடைய வாழ்க்கையை எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இதனுடைய லெசன் என்னங்க, நம்பிக்கை இழந்துடாதீங்க. நீங்கள் எவ்வளோ கீழே இருந்தாலும், எவ்வளோ அடிமட்டத்தில் இருந்தாலும், எவ்வளோ மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை செய்யுங்க. அதுதான் வாக்குத்தத்தத்தை நம்பி வாழ்கிறது. வாக்குத்தத்தை நம்பி வாழ்கிறதுனா என்னங்க, நாளைக்கு வேலைக்கு போகிறப்போ நம்பிக்கையோடு போகிறது. இல்லை, தேவன் இருக்கிறார், வாக்கு கொடுத்துருக்கார், என்னோட இருக்கிறார், எனக்கு உதவி செய்வார், ஆகவே கொடுத்ததை நாம் உண்மையாக செய்வோம். வேலை மோசமாக இருக்கலாம், சம்பளம் மோசமாக இருக்கலாம், பாஸ் மோசமாக இருக்கலாம், ஆனால் நான் தேவன் செய்கிறான்றது பார்க்குறான்றதுக்காக நான் செய்கிறேன். யாருக்கு தெரியும், பிரேக் த்ரூ வரலாம், ஒரு கதவு எனக்காக திறக்கப்படலாம், ஒரு புதிய வாய்ப்பு எனக்காக அமையலாம். யாருக்கு தெரியும்? இப்போ போகிறப்போ கூட பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறப்போ அங்கே ஒரு பிஸ்னஸ் உண்டாகலாம். யாருக்கு தெரியும் என்ன நடக்கும், யாருக்கு தெரியும்? அப்படி ஒரு நம்பிக்கையோட வாழ்றது தாங்க வாக்குத்தத்தத்தை நம்பி வாழ்றது. என்னோட இருக்கிறார், தேவன் என்னோட இருக்கிறார், நான் செய்கிறத வாய்க்க பண்ணுவார், எனக்கு வழியை உண்டு பண்ணுவார், சூழ்நிலையை மாற பண்ணுவார், ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்துவார். வேலைக்கு போகிறப்போ வாக்குத்தத்தத்தை நம்பி போகணும், அதான் நம்பி வாழ்றது. குடும்ப பிரச்சனைகளை சந்திக்கிறப்போ ஏகப்பட்ட பிரச்சனையாக கூட இருக்கலாம், ஆனால் வாக்குத்தத்தத்தை நம்பி வாழணும். அங்கேயும் தேவன் என்னோட இருக்கிறார், எனக்கு உதவி செய்வார். நம்பிக்கையோட நீங்கள் செஞ்சு பாருங்க. தேவன் நம்முடைய நம்பிக்கையை பார்க்குறார், நம்முடைய ஆட்டிடியூடை பார்க்குறார். நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க, நிச்சயமாக நடக்கும், காரியங்கள் வாய்க்கும், நீங்கள் உயர்த்தப்படுவீங்க, உங்களுக்கு ப்ரொமோஷன் வரும், நிச்சயமாக உண்டாகும், உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். தேவன் நம்மோடு இருக்கிறார், என்றென்றைக்கும் இருக்கிறார், நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை